Hi students, welcome to our classic higher secondary school. எக்ஸாமுக்காக தயாராகிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக நம்ம கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10 and 11 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபஸ்ட், வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்? சார் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன சார்? A chemical reaction involves breaking of old chemical bond and formation of new chemical bond. So old bond break ஆயிட்டு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சம் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். யூ நீட் எனர்ஜி டு ப்ளே, வாக் அண்ட் ரன். வேர் டூ யூ கெட் த எனர்ஜி ஃப்ரம்? ஸோ கொஸ்டின் நம்பர் 2, ஹவு டு பிளான்ட் grow and get their food? How does a car move using a fuel? Why does iron rust on its exposed to water or air? ஸோ இந்த 4 கொஸ்டின்லேயுமே கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் எனர்ஜி டு ப்ளே, வாக் அண்ட் ரன். வேர் டூ யூ கெட் த எனர்ஜி ஃப்ரம்? ஸோ எனர்ஜி நம்மளுக்கு எங்கேருந்து சார் கிடைக்குது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் மூலியமாக கிடைக்குது. ஸோ அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைஜஷன் ஆகுது. டைஜஷன் ஆகி அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி நம்ம பாடிக்கு கிடைக்குது. ஸோ அந்த பாடியில் வரக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம ப்ளே, வாக் அண்ட் ரன்னுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைஜஷன் ஆஃப் த ஃபுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ செகண்ட் ஒன், ஹவு டு பிளான்ட் க்ரோ அண்ட் கெட் தியர் ஃபுட்? சார் பிளான்ட் க்ரோ ஆகிறது எப்படி சார்? அதனுடைய ஃபுட் எப்படி சார் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, பிளான்ட்னுடைய ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயிலிருந்து நிறையா நியூட்ரிஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சார்ப் பண்ணிவிட்டு சன்லைட்டு ப்ளஸ் வாட்டர் இதையெல்லாம் வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ அதோடைய ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ த ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஹவு டஸ் எ கார் மூவ் யூஸிங் எ ஃபியூல்? சார் கார் எப்படிங்க சார் ஃபியூல்னால மூவ் ஆகி போகுது? ஸோ ஃபியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்னிங். ஸோ ஃபியூல் வந்து ஃபுல்லாக பர்னிங் ஆகிறதுனால ஸோ அந்த பர்னிங்கில் வரக்கூடிய எனர்ஜியை வச்சு கார் வந்து மூவ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன். Why does iron rust on its exposed to water or air? சார் வாட்டர் அண்ட் ஏர் வச்சுட்டு அயான் ரஸ்ட் ஆகிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனா சார்? கண்டிப்பாக. ஸோ அயானுடைய சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏர் அண்டு ஆக்சிஜன், வாட்டர் எல்லாம் படுறதுனால அதனுடைய சர்ஃபேஸ் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அயான் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த அயான் ஆக்சைடு லேயர் தான் நம்ம ரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறேன். ஸோ மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம்ஸ் ஏ கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். ஸோ மீத்தேன் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். சார் அங்கே ஜீன்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோமே அதெல்லாம் என்னங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ எப்பயுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எழுதும்போது அந்த ரியாக்ஷனுடைய ஸ்டேட் ஆஃப் நேச்சர், ஃபிசிக்கல் ஸ்டேட் எந்த நேச்சரில் இருக்கும், சாலிடா, லிக்யூடா, கேஸா இல்லை அக்வா சொல்யூஷனா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரியாக்டன்ட்னுடைய சப்ஸ்கிரிப்ட்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு காட்டியாகணும். ஸோ இப்போ பாருங்கள், மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம்ஸ் ஏ கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர். ஸோ இதில் மீத்தேன் அண்ட் ஆக்சிஜன் ரியாக்டன்ட், carbon dioxide and water product. Okay, so a balanced chemical equation is a simplified the representation of the chemical reaction which describes the chemical composition, physical state of the reactant and the product, and the reaction is condition. ஸோ ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நாம் அதை வந்து இந்த ஏரோ மார்க் மேலே போட்டு காட்டலாம். ஸோ இதுதான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ரைட் பண்ணுறதுக்கு தேவையான ரூல்ஸ். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஸோ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஆட்டம். ரியாக்டன்ட் ஆட்டத்தில் ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்குது அதை பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். தென் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷனுடைய டைரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். The first classification based on the nature of the rearrangement of the atom. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன்? A combination reaction is a reaction in which two or more reactant combine to form the compound.
ஸோ ரெண்டு அல்லது அதற்கப்பட்ட மேற்பட்ட ரியாக்டன்ட் வந்து சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஒரு சிங்கிள் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் நம்மளுக்கு காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷனில் நம்மளுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன், காம்பவுண்ட் எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன், காம்பவுண்ட் காம்பினேஷன். ஸோ அது என்ன சார் எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன்? ஸோ த solid sulfur react with gaseous oxygen. ஸோ சாலிட் சல்ஃபர் எலமெண்ட்டு, கேசியஸ் ஆக்சிஜன் எலமெண்ட்டு, ஸோ ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு SO2 அப்படிங்கிற கேசியஸ் ப்ராடக்ட் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன். PCl3 த லிக்விட் ஸ்டேட், Cl2 gaseous state. So react with PCl3 and Cl2 forms a PCl5 the compound. So PCl3 compound nature, Cl2 element, PCl5 compound. So next compound combination. So SiO2 silicon dioxide react with calcium oxide to forms a calcium silicate, CaSiO3 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் காம்பினேஷன். ஸோ இந்த 3 டைப்பை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒன் வேர்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன் டைப்பா, இல்லை எலமெண்ட் காம்பவுண்ட் காம்பினேஷன் டைப்பா, இல்லை காம்பவுண்ட் காம்பினேஷன் டைப்பா அப்படிங்கிறது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் decomposition reaction. So what is decomposition? In a decomposition reaction, a single compound split into 2 or more simpler substance under suitable condition. ஒரு suitable conditionல ஒரு single compound 2 or more simpler substance splits ஆகணும். அப்படி splits ஆகக்கூடிய reaction நம்மளுக்கு decomposition reaction. அந்த decomposition reaction நடக்கணும் அப்படின்னா ஒரு suitable condition வேணும். எந்த கண்டிஷனில் அந்த ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத பொறுத்து நாம் ஒரு 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மல் decomposition. வாட் இஸ் தெர்மல்? தெர்மல் மீன்ஸ் ஹீட் எனர்ஜி. சார் அப்போ ஹீட் எனர்ஜினால இந்த decomposition ரியாக்ஷன் நடக்குதா சார்? எஸ், அதனால தான் இதுக்கு பேர் என்னது தெர்மல் decomposition ரியாக்ஷன். ஸோ calcium carbonate decomposed to calcium oxide and carbon dioxide. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி இஸ் ரிக்வயர்டு. இந்த ஹீட் எனர்ஜினால தான் இந்த கால்சியம் கார்பனேட் டீகாம்போஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப் ரியாக்ஷனுக்கு பேர் தெர்மோலிசிஸ் ரியாக்ஷன். ஸோ செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோலிட்டிக் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். சார் எலக்ட்ரோலிட்டிக்னா என்ன சார்? ஸோ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறோம். The sodium chloride is decomposed into sodium metal and chlorine gas. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரெசஸில் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு பேர் எலக்ட்ரோலிசிஸ் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். சார் ஃபோட்டோ டீகாம்போசிஷன் என்ன சார்? ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வென் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் ப்ரெசன்ஸில் நடக்கும். ஸோ இந்த டீகாம்போசிஷன் நடக்கிறதுக்கே லைட்டு தான் காரணம். ஸோ அப்போ சில்வர் புரோமைடு இஸ் டீகாம்போஸ்ட் இன்டு எ சில்வர் மெட்டல் அண்ட் புரோமின் கேஸ். இந்த சில்வர் புரோமைடு சில்வராகவும் புரோமினாவும் டீகாம்போஸ் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ப்ரெசன்ஸில் நடக்கும். ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஃபோட்டோலிசிஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பப்ளிக்கில் கேட்கலாம். Okay, next, what is the difference between the combination reaction and decomposition reaction? First combination, one or more reactant combined to form a single product. சார் 2 அல்லது மேற்பட்ட reactant சேர்ந்து ஒரு single product ஃபார்ம் பண்ணோம். A single reactant is decomposed to form one or more product. ஒரு சிங்கிள் ரியாக்டன்ட்டு டீகாம்போஸ் ஆகி இல்லைனா ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு 2 அல்லதுக்கு மேற்பட்ட ப்ராடக்டாக டீகாம்போஸ் ஆகிறது. ஸோ எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. காம்பினேஷன் ரியாக்ஷனில் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வெளியே ஒரு ரிலீஸ் ஆகும். எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு. டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு தான் அது டீகாம்போஸ் ஆகும். எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் மேபி த ரியாக்டண்ட்டாக எலமெண்ட்டும் இருக்கலாம், காம்பவுண்டும் இருக்கலாம். சிங்கிள் காம்பவுண்ட் இஸ் த ரியாக்டன்ட்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, காம்பவுண்டு தான் ரியாக்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன சார்? ஒன் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் த காம்பவுண்ட் ரியாக்டன்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த எலமெண்ட் ரியாக்டன்ட் டு ஃபார்ம்ஸ் எ நியூ காம்பவுண்ட் அண்ட் an எலமெண்ட். சார் ஒரு காம்பவுண்ட் ரியாக்டண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் ரீப்ளேஸ் ஆகி போய் இன்னொரு எலமெண்ட் ரியாக்டண்ட்டோட சேர்ந்து நியூ காம்பவுண்டையும் நியூ எலமெண்ட்டையும் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இங்கே பாருங்கள், அயன். அயன் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட் ரியாக்டன்ட், காப்பர் சல்பேட் ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் ரியாக்டன்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் ரியாக்டன்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், தட் மீன்ஸ் SO4 டிஸ்பிளேஸ்டு இன்டு எ அயன். அயன் கிட்ட போய் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ அப்போ அயன் இஸ் கன்வெர்டட் இன்டு ferrous sulfate and copper element is formed. So that is single displacement reaction. பாருங்க, உங்களுக்கு இங்கே டயக்ராமில் கொடுத்துருப்போம். ஸோ காப்பர் சல்பேட் சொல்யூஷனில் அயான் நையில் வைக்கிறோம். ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து கழிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பர் சல்பேட்டில் இருக்கக்கூடிய எல்லா காப்பரும் டெபாசிட்டட் ஆன் டு த அயானைல் சர்ஃபேஸ். அயானைல் சர்ஃபேஸில் போய் என்ன ஆயிரும்? டெபாசிட் ஆயிரும். அப்போ டெபாசிட் ஆச்சுன்னா காப்பர் நம்மளுக்கு தனியாக வந்துடும். தி சொல்யூஷன் இஸ் சேஞ்ச் இன் டு எ ferrous sulfate சொல்யூஷன். அப்போ காப்பர் சல்பேட்டாக இருந்த சொல்யூஷன், அதாவது ப்ளூ கலராக இருந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன் கலர்லெஸ் சொல்யூஷனாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சார் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன சார்? when two compound react, if their ions are interchanged, then the reaction is called double displacement reaction. ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு டைப் இருக்குது. the first one is type 1 precipitation reaction. சார் இது precipitation reaction என்ன சார்? நம்மளுக்கு precipitate ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் நைட்ரேட் aqua சொல்யூஷன், பொட்டாசியம் அயோடைட் aqua சொல்யூஷன். ரெண்டு aqua சொல்யூஷனையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பொட்டாசியம் அயோடைடில் இருக்கக்கூடிய அயோடின் எலமெண்ட் டிஸ்பிளேஸ்டு டு லெட், லெட் நைட்ரேட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட் அயான் டிஸ்பிளேஸ்டு டு பொட்டாசியத்துக்கு போயிடும். ஸோ அப்போ லெட் இஸ் கன்வெர்டட் இன்டு லெட் அயோடைடு, தட் இஸ் எல்லோ precipitate. சார் ஒரு ரியாக்ஷனில் இந்த மாதிரி டவுன்வேர்ட்ஸ் ஏரோ மார்க் போடுறாங்க அப்படின்னாவே ரெப்ரசன்ட் பை த precipitation. ஸோ precipitation ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அந்த டவுன்வேர்ட்ஸ் ஏரோ மார்க். ஸோ நெக்ஸ்ட் இந்த பொட்டாசியம் இஸ் கன்வெர்டட் இன்டு எ பொட்டாசியம் நைட்ரேட் aqua solution. ஸோ தட் இஸ் டைப் 1 precipitation reaction. So type 2 neutralization reaction. The acid react with the base to form a salt and water. It is called neutralization reaction. ஸோ ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆசிட்டும் பேஸும் ரியாக்ட் ஆகணும். நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ப்ராடக்ட்டும் ப்ளஸ் வாட்டர் மாலிகூலும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு, ஸோ ஒன் ஆஃப் த பேஸ், ரியாக்ட் வித் hydrochloric acid to forms a sodium chloride salt and water. That is neutralization reaction. So next third type of chemical reaction, combustion reaction. So what is combustion reaction? So combustion அப்படினாவே உங்களுக்கு தெரியும், எல்லா எரியக்கூடிய வினைகள். இப்போ ஒரு wood எரியுது, ஒரு பேப்பர் எரியுது அப்படின்னா அது எல்லாமே என்னன்னா combustion reaction. A combustion reaction is a one which the reactant rapidly combines with the oxygen to form one or more oxides and the energy. The energy is released from type of heat. ஹீட்டுங்கிற டைப்பில் நம்மளுக்கு வெளியே வரும். ஸோ பாருங்கள், ப்ரொப்பேன் react with oxygen. Propane react with oxygen to liberate the carbon dioxide gas, water, release the heat energy. So that is combustion reaction. So next, classification based on the direction. So இப்போ டைரக்ஷனை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். So the first one is reversible reaction. Sir, what is reversible? A reversible reaction is a reaction in which the products
can be converted back to the reactant. சார் ரியாக்டண்ட்டாக இருக்கிறது ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்டாக இருக்கிறது ரியாக்டண்ட்டாக மாறும், ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். சார் அப்போ இதில் ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகாது அப்படி சார்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஃபார்மேஷனை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறிட்டு இருக்கிற அதே சமயத்தில் ப்ராடக்ட் அட் த சேம் டைம் ரியாக்டண்ட்டாக பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஏபி அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்ட் ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு ஏங்கிற பிங்கிற ரெண்டு ரியாக்டண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வேர்ட் டைரக்ஷன். அதே ஏபி அதே டைமில் சைமல்டேனியஸாக ஏபிங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆர் பேக்வேர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் PCl5 split up into a PCl3 and Cl2. At the same time PCl3 and Cl2 combine to forms a PCl5. ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரிவர்சபிளாக இர்ரிவர்சபிளான்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் டைரக்ஷன் ஏரோ மார்க் கொடுத்துருந்தாவே அது வந்து மோஸ்ட்லி ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சபிளில் நடக்காது. எப்படி? த ரியாக்ஷன் தட் கேனாட் பி ரிவர்ஸ்டு, ரிவர்ஸ் நடக்காது, இஸ் கால்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், கோல் வந்து நல்லா பர்ன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், அட் த சேம் டைம் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் அந்த கார்பன் டை ஆக்சைடும் ஹீட்டும் சேர்ந்து நம்மளுக்கு கோல் அண்ட் ஆக்சிஜனாக ப்ரொடியூஸ் ஆகுமா சார் அப்படின்னா நோ சான்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் டைரக்ஷன் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். கார்பன் பர்னிங் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம்ஸ் a carbon dioxide and heat energy, that is irreversible reaction. So what is the difference between the reversible and irreversible reaction? ரிவர்சபிளுக்கும் இர்ரிவர்சபிளுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இது வந்து அடிக்கடி பப்ளிக்கில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த தடவை எதிர்பார்க்கலாம். கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன், இட் கேனாட் பி ரிவர்ஸ்டு. இது வந்து ரிவர்சபிள் நடக்கும் சூட்டபிள் கண்டிஷனில், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சபிள் நடக்காது. போத் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. ஃபார்வேர்ட் ரியாக்ஷனும் பேக்வேர்ட் ரியாக்ஷனும் சைமல்டேனியஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இட் இஸ் யூனி டைரக்ஷனல். எந்த டைரக்ஷன் நடக்கக்கூடியது? ஒரே ஒரு டைரக்ஷன் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இட் ப்ரொசீட்ஸ் ஒன்லி ஃபார்வேர்ட் டைரக்ஷன். ஃபார்வேர்டு மட்டும்தான் போகுமே தவிர பேக்வேர்ட் டைரக்ஷன் நடக்காது. இட் அட்டைன் ஈக்குலிபிரியம். இது ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணும், ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணாது. த ரியாக்டன் கேனாட் பி கன்வெர்டட் கம்ப்ளீட்லி இன்டு த ப்ராடக்ட். ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகுமா சார் அப்படின்னா ஃபார்ம் ஆகாது. பிகாஸ் அட் த சேம் டைம் ப்ராடக்ட் கன்வெர்டட் இன்டு த ரியாக்டன்ட். த ரியாக்டன் கேன் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு த ப்ராடக்ட். பிகாஸ் இது வந்து ஒரு யூனிட் டைரக்ஷன் இல்லையா, ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் மட்டும் நடந்து ரியாக்டன்ட் கம்ப்ளீட்டாகவே ப்ராடக்டாக மாறிடும். ஸோ இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ, தட் இஸ் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட். ஸோ இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். எப்பயுமே ரிவர்சபிள் ரியாக்ஷன் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும், இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் எல்லாமே ஃபாஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட், ரேட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன். சார் வாட் இஸ் ரேட்? சார் ரேட்னா என்ன சார்? தட் இஸ் ஸ்பீடு. Speed of the reaction. Let us consider the following reaction. நான் ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறேன். அந்த 3 ரியாக்ஷனை பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயான், டைஜஷன் ஆஃப் ஃபுட், பர்னிங் ஆஃப் பெட்ரோல். ஸோ இப்போ முதல் ரெண்டையும் பாருங்கள், ரஸ்டிங் ஆஃப் அயான், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் பெட்ரோல். இதில் எந்த ரியாக்ஷன் சார் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாவே ஹவு ஃபாஸ்ட் இஸ் ஈச் ரியாக்ஷன். இதில் எது சார் ஃபாஸ்ட்? One of the way to find out how fast a reaction is a follows. சார் ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டுங்கிறது எப்படி சார் நம்ம கண்டுபிடிப்போம்? மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட். ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டையும் மெஷர் பண்ணுவோம். எப்போ? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரியாக்டன்ட் எவ்வளவு இருந்தது, ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரியாக்டன்ட் இருக்கா இல்லை கம்ப்ளீட்டாக இல்லாமையே போச்சா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டினுடைய அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இதில் பார்த்தோன்னே தெரியும், பர்னிங் ஆஃப் பெட்ரோல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், அதாவது பர்னிங் ரியாக்ஷன். ஸோ ரேட்னுடைய டெஃபினிஷன் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ ரேட் அதனுடைய டெஃபினிஷன் எப்படி சார்? The rate of the reaction is the change in the amount of
or concentration of any one of the reactant or product per unit time. சார் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்ஷனுடைய ரேட் அப்படிங்கிறது சேஞ்ச் த அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன். சார் ரியாக்டன்ட்னுடைய அமௌண்ட் சேஞ்ச் ஆகலாம், இல்லை அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகலாம். இந்த ரெண்டுமே நடக்கணும். எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெர் யூனிட் டைம், ஒரு குறிப்பிட்ட டைமில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். A gives B. ஸோ A is a reactant, B is the product. ஸோ ஏவையும் B எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் DA by DT இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் DB by DT. ஸோ மைனஸ் DA by DT ப்ளஸ் DB by DT. ஸோ இதான் சார் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏ போட்டிருக்காங்களா அப்படின்னா என்ன சார்? ஸோ A is the concentration. A is the concentration of A. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் B போட்டிருந்தாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. ஸோ இந்த மைனஸ் சைனும் ப்ளஸ் சைனும் எதை சார் இண்டிகேட் பண்ணுது? மைனஸ் சைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அட் எ பர்டிகுலர் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் ரியாக்டன்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது நெகட்டிவ் சைன். அதே சமயத்தில் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ப்ளஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எவ்வளவு ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது அட் எ பர்டிகுலர் டைம், ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படிங்கிறதான். பாருங்கள், தி நெகட்டிவ் சைன் இண்டிகேட் த டிக்ரீஸ் the concentration of the reactant at time. Positive sign indicate increase in the concentration of the reactant at the time. Okay, so இது very very important rate equation. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து கூட நம்மள என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னா ரேட் எழுத சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C plus O2 CO2. சார் இதுக்கு ரேட் எழுதுனா எப்படி சார் எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கார்பன் அண்ட் ஆக்சிஜன் இஸ் ஏ ரியாக்டன்ட் மாலிகுல். ரியாக்டன்ட்னுடைய வேல்யூ என்ன ஆகணும்? டைமில் குறைஞ்சிக்கிட்டே போகணும். CO2 அப்படிங்கிறது ப்ராடக்ட், அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அப்போ மைனஸ் DC by DT இஸ் ஈக்குவல் டு மைனஸ் DO2 by DT இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் DCO2 by DT. ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட். சார் ரியாக்ஷனுடைய ரேட்டை பற்றி நம்ம எதுக்கு சார் தெரிஞ்சுக்கிறோம்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் மோர் வில் பி த அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இன் எ ஸ்பெசிஃபைட் டைம். சார் ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மளுக்கு அதிகமான ப்ராடக்ட் கிடச்சதுனாவே மோர் அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட், அதிகமான ப்ராடக்ட் கிடச்சதுனாவே அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கெமிஸ்ட் ஃபார் டிசைனிங் த ப்ராசஸ் டு கெட் எ குட் ஈல்ட் ஆஃப் எ ப்ராடக்ட். சார் ஈல்டு அதிகமாக கிடைக்குதா கம்மியாக கிடைக்குதா, குட் ஈல்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாவே அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட், ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுடைய ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் என்னென்ன ஃபேக்டர் சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த 6 ஃபேக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பப்ளிக்கில் உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், டெம்பரேச்சர், கேட்டலிஸ்ட், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். இது ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்னுடைய நேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சர் அப்படின்னாவே அது ஸ்ட்ராங் ஆசிட்டா இல்லை வீக் ஆசிட்டா அப்படிங்கிற நேச்சர் வச்சு அதனுடைய ரேட் வந்து மாறலாம். த ரியாக்ஷன் ஆஃப் த சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஃபாஸ்டர். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட சோடியம் ரியாக்ட் ஆகிற ரியாக்ஷன் ஃபாஸ்ட். அட் த சேம் டைம் அசிட்டிக் ஆசிட் இஸ் ஸ்லோ. அசிட்டிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்லோ. என்ன காரணம்? டு யூ நோ ஒய்? என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஏ ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்டை விட. ஸோ அப்போ நேச்சர் படி பார்க்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட்டாக இருக்கலாம், அதனுடைய ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் compared then to the second reaction. Sodium react with acetic acid to form a sodium acetate and hydrogen reaction. This reaction is slow process. Concentration of the reactant. The concentration of the reactant is very very important. எப்படி nature ரொம்ப important அந்த மாதிரி concentration. More the concentration, more particle volume exists in it and hence the faster the reaction.
சார் ரியாக்டன்ட்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுனாவே அதில் மோர் பார்ட்டிக்கல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்படி மோர் பார்ட்டிக்கல் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொல்லிடிங் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் கொல்லிடிங் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே உங்களுக்கு மோர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பீக்கரில் நான் 2 ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன், ரியாக்டன்ட் ஏ அண்ட் ரியாக்டன்ட் பி. ஸோ ஏனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம், பியினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம். அப்போ ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல், எக்கச்சக்க பார்ட்டிகல்ஸ் வந்து ஏ இருக்குது. அதுலேயே நம்ம பி ஆட் பண்ணியிருக்கிறோம். பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன், அதில் மோர் பார்ட்டிக்கல் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இன் த சொல்யூஷன் இஸ் இன்க்ரீசஸ். அதிகமாக இருந்துச்சுனாவே கொல்லிடிங் பெர் செகண்ட் வில் பி இன்க்ரீசஸ். கண்டிப்பாக கொல்லிடங்க ஆகக்கூடிய அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகும். ஒரு செகண்டுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கொல்லிடிங் நடக்கும். ஸோ அப்படி நடக்கக்கூடிய கொல்லிடிங் எஃபெக்டிவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னா த ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்டு ஏபி. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால மோர் பார்ட்டிகல்ஸ் பெர் வால்யூம், ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எக்கச்சக்க பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் கொல்லிடிங் இஸ் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுக்கான குட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரானுலேட்டட் ஜிங்க் ரியாக்ட் வித் ஃபாஸ்டர் வித் 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் 1m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சார் 1m ஆசிட்டை விட 2m ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. காரணம் 2 மோலாரிட்டி கான்சன்ட்ரேஷன், இது வந்து 1 மோலாரிட்டி கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஒரு ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீசஸ், த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் temperature. So how to temperature affect the rate of the reaction? Most of the reaction go faster higher temperature because adding a heat to the reactant provide the energy to break the more bond and the speed of the reaction. சார் ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னாவே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் ஓல்டு பாண்ட் பிரேக் ஆகணும், நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகணும். இப்போது ஏ பி அப்படிங்கிற ரியாக்டன்ட் இருக்குது. இந்த ரியாக்டன்ட் ஸ்பிட் ஆகி ஏங்கிற ப்ராடக்டையும் பிங்கிற ப்ராடக்டையும் கொடுக்கணும். ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆடிங் த ஹீட் டு த ரியாக்டன்ட் ப்ரொவைட் த எனர்ஜி டு பிரேக் த மோர் பாண்ட். இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி கொடுக்கும்போது ரியாக்டன்ட்னுடைய மோர் பாண்ட் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படி அதிகமாகும்போது உங்களுக்கு ஏபி குயிக்காக ஃபார்ம் ஆகும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபாஸ்டர் அட் ஹை டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் த கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் வித் ஸ்லோலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அட் ரூம் டெம்பரேச்சர். சார் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் கால்சியம் கார்பனேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் ரியாக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்னால ஸ்லோவாக இருக்கும். when the reaction mixture is heated, சார் அதே ரியாக்ஷன் மிக்சர் நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா the reaction is more fast, ரொம்ப வேகமாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷர். if the reactant or gases increasing their pressure increase the reaction rate. சார் the reactant வந்து நம்ம கேஸாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஒரு gaseous reactant-ஆக இருந்துச்சுன்னா the reaction rate will be affected by the pressure. கண்டிப்பாக ப்ரெஷரால் அஃபெக்ட் ஆகும். increasing the pressure increasing the rate. This is because on increasing the pressure the reacting particle come closer and colliding frequently. சார் ஒரு பீக்கரில் நாம் ஏபி எடுத்துக்கிறோம். இந்த ஏபியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ண உள்ளே அனுப்புகிறோம். ஸோ அந்த ஏவும் பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அந்த பீக்கருக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை கேப்பப் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிஸ்டன் வச்சு ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷரை நான் அப்ளை பண்ணும்போது ஆல் மாலிகூல் கம்ஸ் டு க்ளோஸ் டு ஈச் அதர். ஒவ்வொன்றுக்கு இடையில க்ளோஸாக ஈச் அதர் வரப்பாங்க. அப்படி வரும்போது ஈஸியாக கொல்லிடிங் நடக்கும். அப்படி கொல்லிட் நடக்கும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் குயிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இந்த எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட் ஏவும் பி என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா கேசியஸ் ரியாக்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் ரேட் வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன். சார் ஒரு கேட்டலிஸ்டினுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டியே என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்.
ரியாக்ஷனுடைய ரேட்டை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனில் கன்சியூம் ஆகி ப்ராடக்டோட சேர்ந்துருமா சார் அப்படின்னா நோ சான்ஸ். இன் எ செர்டைன் ரியாக்ஷன் ஆடிங் த சப்ஸ்டன்ஸ் கேட்டலிஸ்ட் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். ஒரு கேட்டலிஸ்ட்டை போட்டோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீட் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஆன் heating potassium chlorate, it decomposes into a potassium chloride and oxygen gas, but at a slower rate if manganese dioxide is added. அப்போ அந்த பொட்டாசியம் குளோரேட்டில் நீ மேங்கனீஸ் டை கேட்டலிஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷனுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். When the solid reactant is involved in the reaction, their powder from react more readily. சார் சாலிடாக ஒரு ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகிறத விட பவுடராக ஒரு ரியாக்டன்ட் ரொம்ப குயிக்காக ரியாக்ட் ஆகும். பிகாஸ் சாலிட்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா லோவாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். The powdered calcium carbonate react more readily with hydrochloric acid than marble chips. ஸோ இந்த மார்பிள் சிப்ஸ் அப்படிங்கிறது சாலிட் நேச்சரில் இருக்கக்கூடிய கால்சியம் கார்பனேட். அதையவே நம்ம பவுடர் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரியாக்ஷனுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டேட் ஆஃப் யூக்லிபிரியம். ஸோ இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனில் யூக்லிபிரியம் வில் பி அட்டைன்டு அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா என்ன சார்? The chemical equilibrium. It is the state of reversible chemical reaction in which no change the amount of reactant and the product takes place at equilibrium. ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அதனுடைய ப்ராடக்ட்டும் ரியாக்டண்ட்டும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு சேம் கண்டிஷன் அட்டைன் பண்ணும். அப்படி சேம் கண்டிஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ரியாக்ஷனுடைய ஃபார்வேர்டு ரியாக்ஷன் அண்டு பேக்வேர்டு ரியாக்ஷனுடைய ரேட் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். பாருங்க, ரேட் ஆஃப் ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள், கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணுறேன், கால்சியம் ஆக்சைடாகவும் CO2வும் மாறுது, ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். another one example, that is a physical equilibrium reaction, அதாவது physical change அப்படின்னு சொல்லலாம். The volume of the liquid and gases phase remain constant since it is a physical change. The equilibrium attained called physical equilibrium. பாருங்க, இதெல்லாம் H2O இருக்கு. இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பரைசேஷன் அதிகமாகவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு மீடியம் லெவலில் இருக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு அப்படின்னா வெளியே வரக்கூடிய வேப்பரும் கூலாகக்கூடிய வேப்பர் மாலிக்கூலும் உங்களுக்கு ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணும். அப்போ இங்கிருந்து எவ்வளவு வாட்டர் மாலிக்கூல் எவாபரேட் ஆகுதோ அதே அளவுக்கு உங்களுக்கு கூலாகி வாட்டர் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் அட்டைன் ஈக்குலிபிரியம். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்துக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். சார் ஒரு ரியாக்ஷன் ஈக்குலிபிரியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும்? The chemical equilibrium, the rate of the forward and backward reactions are equal. Very very important. ஒரு கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் ஃபார்வேர்டு ரியாக்ஷனோ பேக்வேர்டு ரியாக்ஷனோ ஈக்குவல் ரேட்டில் இருக்கணும். செகண்ட், the observable properties such as a pressure, concentration, color, density, viscosity, etc. of the system remains unchanged with the time. சார் ஒரு ரியாக்டன்ட் இருந்தாலும் சரி ப்ராடக்ட் இருந்தாலும் சரி அதனுடைய கலரு, டென்சிட்டி ப்ளஸ் ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன் எதுவுமே ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இஸ் டைனமிக் ஈக்குலிபிரியம் பிகாஸ் போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் கண்டினியூ டு அக்கர் ஈவன் தோ இட் இஸ் அப்பியர்ஸ் ஸ்டாட்டிக் externally. Chemical equilibrium is a dynamic equilibrium because both forward and backward reaction continue to occur even though it is appears static externally. அது என்ன சார் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன்லையும் பேக்வர்ட் ரியாக்ஷன்லையும் தானாகவே உங்களுக்கு ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ண பார்த்துக்கும். இன் எ ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் தி வால்யூம் ஆஃப் ஆல் ஃபேஸஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சார் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் அதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஸ்டன்ட்டில் வால்யூம் ஆஃப் த வேப்பரும் வால்யூம் ஆஃப் த வாட்டர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா த ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியம் இந்த இடத்துல அட்டைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுனால கேசியஸ் வேப்பர்னுடைய ஈக்குலிபிரியமோ லிக்விட்னுடைய ஈக்குலிபிரியமோ சேமாக இருக்கும். அதாவது கான்சன்ட்ரேஷன் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், வால்யூமில் சேஞ்சஸ் நடக்காது. ஸோ நெக்ஸ்ட், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரோட வாட்டரை ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்போட்டரிக் நேச்சர், ஓகேவா? அதுக்கு வந்து ஆசிட் நேச்சரும் கிடையாது, பேசிக் நேச்சரும் கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ஆசிட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து நியூட்ரலாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுல் நியூட்ரலாக இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டர் மாலிகுல் அசிட்டிக் நேச்சராகவோ பேசிக் நேச்சராகவோ இருக்கும். அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் ஒரு நியூட்ரல் மாலிகுலில் போடும்போது நம்மளுக்கு அயான்ஸாக ப்ரொடியூஸ் ஆகணும். அது ஆசிட்டாக இருந்தாலும் சரி அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், பேஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ஒரு வாட்டர் மாலிகுல் நியூட்ரல், ஒரு வாட்டர் மாலிகுல் அசிட்டிக் நேச்சர் ஆர் பேசிக் நேச்சர். இப்போ அந்த வாட்டர் மாலிகுலில் இங்கே இருக்கக்கூடிய H+ அயான் அண்டு OH- அயான், இந்த H+ அயான் அப்சார்ப் த another water molecule அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப் ஆச்சுன்னா H3O+ and OH-. பாருங்க, இங்க இருந்தக்கூடிய இந்த ஒயிட் கலர் பால் அது வந்து ஹைட்ரஜன். இங்க இருந்த ஹைட்ரஜன் அப்சார்ப் ஆகி போய் இங்கே உட்காந்துச்சு. ஸோ அப்போ H2O இருந்தது H3O+ மாறிடுச்சு, உங்களுக்கு OH- மாறிடுச்சு. So the product of the concentration of the hydronium ion and the hydroxyl ion is called a ionic product of water. It is denoted a KW. சாரி, எந்த லெட்டரில் சொல்லுவாங்க அப்படின்னா KWங்கிற லெட்டரில் சொல்லுவாங்க. It is mathematically expressed as a KW is equal to H3O+ and OH-. So hydronium ion concentration and hydroxide ion concentration. பாருங்க, ஸோ டெஃபினிஷன்லேயே அங்கே சொல்லியிருப்போம், ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சல் அயான். சார் தட் இஸ் எ ஹைட்ரோனியம் அயான். இந்த ஹைட்ரோனியம் அயான் இப்படியும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஹைட்ரோனியம் அயான் அண்ட் ஹைட்ராக்சல் அயான். சார் இந்த ரெண்டினுடைய கான்சன்ட்ரேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அட் 25 டிகிரி செல்சியஸ், ஒரு 25 டிகிரி செல்சியஸில் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1 × 10⁻⁻14 அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டருடைய வேல்யூ அட் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ இதனுடைய யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோல் ஸ்கொயர் அண்ட் டெசிமீட்டர் பவர் -6. சார் இது வந்து பப்ளிக்கில் ஒன் வேர்டில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸும் பார்த்து வச்சுக்கலாம், இதுவும் கண்டிப்பாக நம்மளுக்கு 1 மார்க்கில் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் pH ஸ்கேல். ஸோ வாட் இஸ் pH? சார் pH ஸ்கேல்னால் என்ன சார்? சப்ஸ்டன்ஸ் dissolved in water also may produce a hydrogen ion or hydroxyl ion. The concentration of this ion decides whether the solution is acidic or basic. சார் ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஹைட்ரஜன் அயானை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஹைட்ராக்சைடு அயானை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அது ஹைட்ரஜன் அயானை ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லை ஹைட்ராக்சைடு அயானை ப்ரொடியூஸ் பண்ணுதாங்கிறத வச்சு தான் அந்த சொல்யூஷன் அசிட்டிக் சொல்யூஷனா இல்லை பேசிக் சொல்யூஷனா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு pH ஸ்கேல் யூஸ் ஆகுது. ஸோ pH ஸ்கேல் இஸ் எ ஸ்கேல் ஃபார் த மெஷரிங் த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் எ சொல்யூஷன். சார் ஒரு pH ஸ்கேல் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறது. ஸோ த pH ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஃபார் த potence is German meaning power. So pH means power of hydrogen அப்படிங்கிறது meaning. The pH notation was devised by the Danish biochemist Sorensen in 1909. So pH scale is a set of number from 0 to 14. So 1909லேயே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் pH ஸ்கேலை சோரன்சன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதில் அவர் வச்சிருந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 14. அதனால் சார் 0 to 14. The pH value is less than 7. சார் ஒரு pHனுடைய வேல்யூ less than 7 இருந்தால், less than 7 இருந்தால், 7 விட லோவாக இருந்தால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிட்டிக். அதே சமயத்தில் பேஸ் ஹேவ் எ pH greater than 7. pHனுடைய வேல்யூ greater than 7 இருந்தால் அதனுடைய சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ். பட் நியூட்ரல் சொல்யூஷன் pH is always equal to 7. pHனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு 7 இருக்கும். பாருங்கள், இந்த நம்ம புக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ பப்ளிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டேபிள்ஸில் இருந்தால் நம்மளுக்கு நிறையா கொஷின்ஸ் வருது. ஸோ இதில் பாருங்கள், நம்ம சம் காமன் ஆசிட்ஸும் ப்ளஸ் அதோடைய சோர்ஸ் எந்த சோர்ஸாக இருக்குமோ அதில் என்ன ஆசிட் பர்சன்ட் இருக்கிறத கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அதனுடைய pH வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேபிள்ஸை நீங்கள் நல்லா எக்ஸாமுக்கு பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ pH யூனிவர்சல் இண்டிகேட்டர்
இது நம்மளுக்கு தெரியும். அது ஒரு pH பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் கலர்ஸ் இருக்கும். நாம் எந்த சொல்யூஷனில் நம்ம டிப் பண்ணுறோமோ pH பேப்பரை டிப் பண்ணி அந்த கலரை வந்து இந்த pH ஸ்கேலோட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா எந்த கலரோட மேட்ச் ஆகுதோ அதுதான் அதனுடைய அப்ராக்சிமேட் pH. ஸோ அதை வச்சு நம்ம அதனுடைய ஆசிட் நேச்சரா இல்லை பேசிக் நேச்சரா அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் pH. சார் pHனுடைய டெஃபினிஷன் என்ன சார்? pH is the negative logarithm of the hydrogen ion concentration, that is pH is equal to minus log 10 H plus ion. சார் ஹைட்ரஜன் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை நெகட்டிவ் லாகரிதமால் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது தான் நம்மளுக்கு pH. ஸோ இதுதான் pHனுடைய டெஃபினிஷன். இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். ஸோ நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப். சார் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம pHனுடைய ரோல் என்ன சார்? சார் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிளான்ட் அண்ட் அனிமலில் pH வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவ். pH இன் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம், pH changes as the case of tooth decay, pH of soil, pH of rainwater. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே pHனுடைய ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்கள் இதில் என்னென்ன சார் வரலாம்? பிளான்ட் அண்ட் அனிமலினுடைய pH வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அப்படி மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா டிசீஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி நம்மளுக்கே தெரியும். நம்மளுடைய ஸ்டொமக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா pH வந்து பார்த்திங்கன்னா 2ங்கிற pHல் இருக்கும். அதை விட ஹையராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படும். அப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படும் நம்மளுக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். அப்போ அதனுடைய லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ங்கிற pHல் மெயின்டைன் ஆகணும். அதே மாதிரி டூத் டீகே, நம்ம பல்லில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம டீத்தில் இருக்கக்கூடிய எனாமலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு pH இருக்குது. நம்ம மவுத்துக்குன்னே ஒரு pH இருக்குது. ஸோ அந்த pHனுடைய லெவல் மாறும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூத் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ pH ஆஃப் த சாயில். சார் சாயிலுக்கும் pH இருக்கா சார்? கண்டிப்பாக சாயிலுக்கு pH இருக்குது. ஸோ இப்போ அசிடிக் சாயில், அல்கலின் சாயில், நியூட்ரல் சாயில்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சாயில்லையும் அதுக்கான பிளான்ட் மட்டும்தான் உங்களுக்கு growth நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு சாயில்லையும் நம்மளுக்கு pH இருக்குது. அந்த pHஐ நம்ம யூஸ் பண்ணி என்ன வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் இந்த மண்ணில் எதை வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படின்னா அந்த சாயிலுடைய pH இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். pH ஆஃப் த ரெயின் வாட்டர். சார் ரெயின் வாட்டருடைய pH வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டர் த pH இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 7. ஸோ அதை விட இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ நம்மளுக்கு pHனுடைய வாட்டர் அதாவது ரெயின் வாட்டருடைய pH லெவல் மாறிடுது. அப்படி மாறும்போது அது வந்து நம்மளுக்கு என்னவா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் ரெயினாக வருது. ஸோ நெக்ஸ்ட் pH கால்குலேஷன். சார் இந்த மாதிரி ஒரு சம் கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்கலாம். pH பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின். கால்குலேட் த pH ஆஃப் 0.01 m HNO3. 0.01 m மோலாரிட்டி இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிட்னுடைய pH எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? ஸோ நைட்ரிக் ஆசிட் சார் ஆசிட் கொடுத்தாவே அது வந்து H ப்ளஸ் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே பேஸ் கொடுத்தாங்கன்னா OH மைனஸனுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஆசிட்னுடைய கான்சன்ட்ரேஷன் 0.01. ஸோ அப்போ நேராக நம்ம pHனுடைய ஃபார்முலாவுக்கு போயிடும். ஸோ pH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் log 10 ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்மளுக்கு கொடுத்தாச்சு 0.01 மோலாரிட்டி அப்படிங்கிறது ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ 0.01 therefore H plus ion concentration is equal to 0.01 மோலாரிட்டி. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோஜனுடைய கான்சன்ட்ரேஷனை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 10 to the power of -2. ஸோ அப்போ pH is equal to minus log 10 to the power of -2. Therefore pH is equal to minus log 10 to the power of -2. இந்த -2 முன்னாடி கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? pH is equal to minus of -2 log 10. ஸோ இப்போ இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 2. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் log 10 வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஆயிரும். ஸோ therefore pH of the given solution is 2. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் பேஸ் கொடுத்துட்டா என்ன சார் பண்ணுறது? பயப்பட வேணாம். பேஸ் கொடுத்துட்டா நம்ம OH கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த OHஐ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா OHனுடைய வேல்யூ வச்சு நீ pHஐ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு OHஐ கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
OH என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் POH கண்டுபிடிக்கிறீங்க. சேம் மாடல் ஆஃப் ஃபார்முலா தான். POH கண்டுபிடிச்சதுக்கப்புறம் minus log 10 OH minus இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் pH plus POH is equal to 14 அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக pH கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு யூனிட் 10 எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 11க்கு போகலாம். ஸோ யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். சார் இந்த லெசன் தாங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். ரொம்ப 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 ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆர்கானிக்கை விட ஒரு ஈஸியானது எதுவுமே இல்லை. ரொம்ப 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 ஈஸியானது புரிஞ்சிக்கக்கூடியதில் தான் இருக்குது. ஓகேவா, இதை நம்ம எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ த ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ்? All these compounds are made up of covalent bond. Maximum of the compound வந்து பார்த்தீங்கன்னா covalent bond தான் இருக்கும். These compounds are called organic compound. Sir, organic compound அப்படினாவே maximum is consist of covalent bond. So in this lesson you will learn about carbon compound. கார்பன் காம்பவுண்டை பற்றி தான் படிக்க போகிறோம். சார் அதனுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன சார்? ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹேவ் எ ஹையர் மாலிகுலர் வெயிட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். சார் ஆர்கானிக் மாலிகுல் சின்ன மாலிகுல் இருந்து ரொம்ப லார்ஜ் மாலிகுலர் வரைக்கும் இருக்குது. அதனுடைய மாலிகுலர் வெயிட் ரொம்ப 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 அதிகம். They are mostly insoluble in water but soluble in a organic solvent such as ether, carbon, tetrachloride and toluene etc. So இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாமே வாட்டரில் இன்சாலிபிள். பட் எதில் சார் சாலிபிள் ஆகும் அப்படின்னா ஆர்கானிக் சால்வன்ட் சச் as ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைடு அண்டு டொலுவின். they are highly inflammable nature. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேமபிள் ஆகக்கூடிய நேச்சர் இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஹென்ஸ் த ரியாக்ஷன் இன்வால்விங் த ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரொசீட் அட் ஸ்லோவர் ரேட். சார் ஆர்கானிக் காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகிறத விட இன்ஆர்கானிக் காம்பவுண்டுடைய ரியாக்ஷனுடைய ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம்ஸ் எ கோவலன்ட் பாண்ட் இன் நேச்சர். சார் இதில் வரக்கூடிய எல்லா ஆர்கானிக் காம்பவுண்டுமே உங்களுக்கு கோவலன்ட் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ தே ஹேவ் லோயர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வென் கம்பேர்ட் டு த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். இன்ஆர்கானிக் காம்பவுண்டோட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் லோயராக இருக்கும். So they exhibit phenomenon is isomerism in which a single molecular formula represents several organic compound but different in their physical and chemical properties. Sir, two or more reactant have a same molecular formula but different structural formula and their physical and chemical properties are differ. So that is called a isomerism. The isomerism is very very important. 2 mark question. Okay va. So next they are volatile in nature. ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாமே மோஸ்ட்லி வாலட்டைல் ஆகும், அதாவது ஆவியாகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் த லெபார்டரி. ஆர்கானிக் காம்பவுண்ட் மேக்ஸிமம் லெபார்டரியில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்டு ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். சார் கார்பன் செயினை பொறுத்து நாம் ஆர்கானிக் காம்பவுண்டை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட். த செகண்ட் ஒன் இஸ் cyclic compound. பாருங்க, first acyclic or open chain compound. These are the compound in which carbon atoms are linked in a linear pattern to form the chain. If all the carbon atoms are chain is connected single bond, the compound is called a saturated. சார் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் உங்களுக்கு செயின் ஃபார்ம் பண்ணிகிட்டே போகுது, இட்ஸ் எ கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. அப்படி கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டியில் செயின் ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒன்லி சிங்கிள் பாண்ட் இஸ் present in the carbon to carbonல ஒரு சிங்கிள் பாண்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா தி காம்பவுண்ட் இஸ் ஏ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஆர் இஃப் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த கார்பன் ஆட்டம் தென் தி காம்பவுண்ட் இஸ் செட் டு பி ஏ அன்சேச்சுரேட்டட். பாருங்க இப்படி கார்பன் வரும்போது ஒரு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வந்துடலாம். ஒன் ஆர் 2 இல்லைன்னா 1 ஆர் மோர் டபுள் பாண்ட். ஒரு டபுள் பாண்ட் வந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேற்பட்ட டபுள் பாண்ட் வந்தாலும் சரி, ஒரு ட்ரிபிள் பாண்ட் வந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேற்பட்ட ட்ரிபிள் பாண்ட் வந்தாலும் சரி, இல்லை டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஒரே காம்பவுண்ட் வந்தாலும் சரி, மொத்தத்தில் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிடுச்சாலோ ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிடுச்சாலோ அந்த காம்பவுண்டுக்கு பேர் அன்சேச்சுரேட்டட். பாருங்கள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொபேன். பாருங்கள் ஒன்லி கன்சிஸ்ட் ஆஃப்
single bond between the carbon atom. ரெண்டு கார்பன் ஆட்டத்துக்கு இடையில single bond மட்டும் இருக்கு. So this is a saturated compound. So இங்க பாருங்க இது single bond பட் ஆனா இந்த இடத்துல double bond வந்துருச்சு. So that is unsaturated compound. Propane, propene. பாருங்க கார்போ cyclic compound இல்லனா ஹோமோ cyclic compound சொல்லுவாங்க. அதனால சார் cyclic compound. It makes a cyclic structure. இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா cyclic structure ஃபார்ம் பண்ணிருக்கும். பாருங்க CH2 single bond CH2 single bond CH2 single bond CH2 single bond. ஸோ இது அப்படியே ஒரு ஸ்கொயர் ஷேஃபாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா cyclobutane because that is consist of only single bond between the carbon atom. ஸோ இதுலேயும் பாருங்க C double bond C, C single bond C, C double bond C, C single bond C, C double bond C, C single bond C. ஸோ அப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி கார்பன் தான் ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் ஹோமோ சைக்கிளிக்கு பட் டபுள் பாண்ட் வந்திருக்கு. அப்போ இது ஹோமோ சைக்கிளிக்லி அன்சாச்சுரேட்டட். இதெல்லாம் ஒன்லி சிங்கிள் பாண்ட் மட்டும் வந்திருக்கு. அப்போ இது ஹோமோ சைக்கிளிக்லி சேச்சுரேட்டட். அப்போ இது சேச்சுரேட்டட், இது அன்சாச்சுரேட்டட். ஸோ ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட். ஸோ ஹெட்ரோசைக்கிளிக்னா என்ன சார்? சார் இதில் பாருங்கள் சைக்கிளிக் ஃபார்ம் ஆகிற எல்லாமே கார்பன் ஆட்டம், இதுலேயும் எல்லாமே கார்பன் ஆட்டம். அதாவது the cyclic compound is made up of only carbon atom. கார்பன் ஆட்டத்தில் சைக்கிளிக் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது ஹோமோ சைக்கிளிக். ஆனால் இங்கே பாருங்கள் இது கார்பன் இது கார்பன் இது கார்பன் இது கார்பன் பட் ஆனால் இந்த ஒரு எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம் டு மேக் த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் கால்ட் a heterocyclic compound. The example for furan. Next classification. The flow chart is very very important. பப்ளிக்கில் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கொஷின் ஆர்கானிக் காம்பவுண்டுடைய கிளாசிஃபிகேஷன். அசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட், சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட். அசைக்ளிக் காம்பவுண்டை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று சேச்சுரேட்டட், இன்னொன்று அன்சேச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேட்டட் இஸ் கன்சிஸ்ட் த காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஏ சிங்கிள் பாண்ட் ஒன்லி. த டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அன்சேச்சுரேட்டட். அடுத்தது சைக்ளிக் காம்பவுண்ட் ஆர் க்ளோஸ்டு சைடை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று கார்போசைக்ளிக் காம்பவுண்ட் ஒன்லி கார்பன் ரிங்கு, heterocyclic compound ring containing a carbon and other element, for example furan and pyridine. So in the carbocyclic compound is classified into two category, alicyclic compound and aromatic compound. So cyclobutane, that is alicyclic compound. Aromatic compound, that is benzene ring. Next, classes of organic compound based on the kind of atoms. சார் என்ன ஆட்டத்தினால அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் மேடப் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு நாம் கிளாஸிஃபை பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரோகார்பன், தி ஆர்கானிக் காம்பவுண்ட் தட் கம்போஸ்டு ஒன்லி கார்பன் அண்டு ஹைட்ரஜன். சார் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோகார்பன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் பால் எல்லாமே ஹைட்ரஜன், இந்த மிடில் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன். ஸோ தட் இஸ் எ CH4 ஸ்ட்ரக்சர், மீத்தேன். ஸோ திஸ் காம்பவுண்ட் ஒன்லி மேட் அப் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், கம்போஸ்டு ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ திஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் ஹைட்ரோகார்பன். ஸோ த ஹைட்ரோகார்பன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு எ அல்கேன்ஸ் அண்ட் அல்கீன்ஸ். ஸோ அல்கேன்ஸ்னா என்ன சார்? These are hydrocarbons which contain only single bond. They are represented by the general formula CnH2n+2. பாருங்க இது கார்பன், இது கார்பன், only single bond is formed. ஸோ இந்த கார்பன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா only single bond. ஸோ இப்போ இந்த கார்பன் கார்பன் செயினில் உனக்கு சிங்கிள் பாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா this type of compound is called alkane compound. ஹைட்ரோகார்பன்லேயே alkane type. So next alkene. So what is alkene? The hydrocarbon which contains a one or more carbon double bond are called alkenes. Carbon carbon double bond கண்டிப்பா present ஆயிருக்கும். பாருங்க இது கார்பன் இது கார்பன், பாருங்க இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்துச்சுனாவே அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா alkene compound. The general formula is CnH2n. CnH2n. So next alkyne. This hydrocarbon containing a carbon to carbon triple bond are called alkynes.
They are also unsaturated as they contain a triple bond between the carbon atom. They have a general formula CnH2n minus 2. பாருங்க இது கார்பன், இது கார்பன், இது ஒரு பாண்ட், இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்ட். மொத்தம் உங்களுக்கு கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் காம்பவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்கைன்ஸ். சம் எக்ஸாம்பிள் ஃபார் த அல்கேன் அண்ட் அல்கைன்ஸ். இதிலிருந்து ஒன் வேர்டு வந்து நம்மளுக்கு பப்ளிக்கில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். லோயர் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேசியஸ் கண்டிஷனில் இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் லோயர் மெம்பர்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் பிகாஸ் contains a only one carbon or two carbon. Lower hydrocarbons are gases at room temperature. Example methane, ethane are gases. They are colorless and odorless. Methane, ethane colorless கிடையாது, அதே மாதிரி odorlessம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த ஹைட்ரோகார்பன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். 2 கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருக்கு, 5 கார்பன் இருக்கு. ஸோ இந்த 5 கார்பன் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பனுடைய பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் கம்பேர் தென் டு த 4th கார்பன். அதை விட கம்மியாக இருக்கும் 2 கார்பன். அப்போ லென்த் ஆஃப் த கார்பன் செயின் ஆஃப் த ஹைட்ரோகார்பன் இன்க்ரீசஸ், boiling point of the hydrocarbon also increases. So the number of combustion reaction with oxygen to form here CO2 and water. They undergoes combustion reaction with oxygen to form a CO2 and water. So alkanes are least reactive when compared to the class of hydrocarbon. So next alkynes are the most reactive due to the presence of the triple bond. Triple bond இருக்கிறதுனால இது வந்து மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். அல்கேன்ஸ் ஆர் சேச்சுரேட்டட் வேறஸ் அல்கீன் அண்ட் அல்கைன்ஸ் ஆர் அன்சேச்சுரேட்டட். கேட்கலாம், ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு அதில் யார் அல்கேன் யார் அல்கீன் யார் அல்கைன், அதில் யார் சேச்சுரேட்டட் அது யார் அன்சேச்சுரேட்டட் யார் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ தே ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர். இது வந்து வாட்டரில் என்ன சார் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஆகாது, பட் ஆர்கானிக் சால்வெண்ட்டில் சாலிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை த சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட். இட்ஸ் a very very important public question. சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் புரோமின் வாட்டர் டெஸ்ட். ஸோ நம்ம ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்த ஆர்கானிக் காம்பவுண்டை ஹைட்ரோகார்பனை நம்ம 2 டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம். புரோமின் வாட்டர்னுடைய கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெட் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலரை நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 டெஸ்ட் டியூப்லையுமே ஒரு 2-3 ட்ராப் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கிட்ட ஹைட்ரோகார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய அல்கேனாக இருந்தால் do not decolorize the bromine water. bromine வாட்டருடைய கலர் மறையாது. the same time நாம் எடுத்துக்கிட்ட ஹைட்ரோகார்பன் அல்கீனாக இருந்துச்சுன்னா the color of the bromine water is decolorized. கலர் வந்து என்ன ஆயிரும், மறைஞ்சிரும். பாருங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். புரோமின் வாட்டர் இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கேன், தட் இஸ் எ சிங்கிள் பாண்ட் காம்பவுண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்கீன், தட் இஸ் எ டபுள் பாண்ட் காம்பவுண்டு. இதை கொண்டு போய் அதில் ஆட் பண்ணும்போது இதில் வந்து கலர் டிஸப்பியர் ஆகலை, பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் டிஸப்பியர் ஆகுது. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அல்கீன் காம்பவுண்ட் தட் மீன்ஸ் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக இருந்தால் உங்களுக்கு புரோமின் வாட்டருடைய கலர் டீகலரைஸ் ஆகும். சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக இருந்தால் உங்களுக்கு டீகலரைஸ் ஆகாது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு ஆர்கானிக் காம்பவுண்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது? வாட் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன? A functional group is an atom or group of atom in a molecule which gives its a characteristic chemical properties. ஒரு காம்பவுண்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். நிறையா ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் 10th ஒரு 6 ஃபங்க்ஷனல் குரூப் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர் அண்ட் ஈத்தர். ஆல்கஹாலினுடைய ஃபங்க்ஷனல் குரூப் OH, then aldehyde CHO, ketone C double bond O, carboxylic acid COOH, ester COOR, ether OR. ஓகே, பாருங்க ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எத்தனால், ஆல்டிகைடுக்கு அசிட்டால்டிகைடு, கீட்டோனுக்கு அசிட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்டுக்கு அசிட்டிக் ஆசிட், எஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் அசிட்டேட், ஈத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஎத்தில் ஈத்தர் ஆர் டைமெத்தில் ஈத்தர் ஏதாவது ஒன்று. ஹோமோலாகஸ் சீரியஸ். இந்த ஹோமோலாகஸ் சீரியஸ்னால் என்ன சார்?
The homologous series group or class of organic compounds having a same general molecular formula, similar chemical properties in which a successive member differ from CH2 group. சார் ஒரு மெம்பருக்கு இன்னொரு மெம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CH2 குரூப் இருக்கும். இப்போ we have considered to be the methane CH4. இது methane. Next one ethane CH3 single bond CH3, that is ethane. ஸோ இப்போ இதுக்குமான டிஃபரன்ஸ் பாருங்கள், கார்பன் இங்கே 1 இருக்குது, இங்கே கார்பன் 2 இருக்குது. ஸோ அப்போ ஒன்லி 1 கார்பன் டிஃபரன்ஸ். இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே டோட்டலி 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 6 - 4 அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ CH2 டிஃபரன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்த மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் C3H8. ஸோ இதுக்குமான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா CH2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டேன். ஸோ கேரட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் சீரியஸ். Each members of this differ from the preceding or succeeding the member by the methylene group CH2 and hence by the molecular mass of 14 AMU. சார் CH4 வேல்யூ வந்து 14 சொல்கிறாங்களே எப்படி சார்? தி அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 12. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. ஸோ டோட்டலி 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ 2. ஸோ டோட்டலி 14 AMU உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹோமோலாகஸ் சீரிஸ் கண்டெயின் சேம் எலமெண்ட் அண்ட் சேம் ஃபங்க்ஷனல் குரூப். எல்லாத்துலேயுமே சேம் எலமெண்ட் தான் இருக்கும், சேம் ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கும். They are represented by the general formula of the alkane is CnH2n+2. The members each homologous series shows the regular gradation in their physical properties with respect to their increasing the molecular mass. Chemical properties of the members of the homologous series are similar. All the members can be prepared by the common method. எல்லா மெம்பர்ஸையும் நம்ம எதில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா காமன் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ nomenclature of the organic compound. ஆர்கானிக் காம்பவுண்டுடைய nomenclature என்ன சார்? IUPAC நேம். ஸோ முதல்ல இந்த IUPAC அப்படின்னு என்ன சார்? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு லெவல் ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்பவுண்டுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் அப்படிங்கிறத நம்மளால் வைக்க சொல்லியிருக்குது. ஸோ அப்போ காம்போனன்ட் of an IUPAC name, the IUPAC name of the any organic compound consists of the 3 parts. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வரணும் அப்படின்னாவே நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கணும். ஒன்று ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் அண்டு சஃபிக்ஸ். ஸோ ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ், செகண்ட் ஒன் ரூட் வேர்டு, மூணாவது வந்து சஃபிக்ஸ். ஸோ இந்த 3 வேர்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா கிடைக்கிறது IUPAC நேம். அது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ரூட் வேர்டு, the given organic compound have contains a only 1 carbon. The root word is meth. 2 carbon eth, 3 carbon prop, 4 carbon but, 5 carbon pent, 6 carbon x, 7 carbon hept, 8 carbon oct, 9 carbon none, 10 carbon dec. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய லாங் செயினில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஸோ இதை வந்து ரூட் வேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் யூஸ்டு ஃபார் த சப்ஸ்டியூவன்ட். எனி சப்ஸ்டியூவன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த கிவன் ஹைட்ரோகார்பன் காம்பவுண்ட் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு ஹைட்ரோகார்பன் காம்பவுண்டில் சப்ஸ்டியூவன்ட் யாராவது இடையில ப்ரெசென்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த சப்ஸ்டியூவன்ட்னுடைய நேமை வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸில் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ளூரின் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ஃப்ளூரோ, குளோரின் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் குளோரோ, புரோமின் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ப்ரோமோ, அயோடோ ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அயோடின், அயோடோ, NH2 ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அமினோ, மெத்தில் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் மெத்தில், எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் எத்தில். ஸோ CH3 ப்ரெசென்ட் ஆயிருந்தால் மெத்தில் சொல்லுவாங்க, CH2 CH3 ப்ரெசென்ட் ஆயிருந்தால் எத்தில் சொல்லுவாங்க. ஸோ சஃபிக்ஸ் ஆஃப் த IUPAC நேம். ஸோ சஃபிக்ஸ், த காம்பவுண்ட் இஸ் ஏ ஆல்கஹாலிக் காம்பவுண்டாக இருந்தால் அதில் ஃபங்க்ஷனல் குரூப் OH ப்ரெசென்ட் இருக்கிறதா அர்த்தம். அதோட சஃபிக்ஸ் வேர்டு OL. ஆல்டிகைடாக இருந்தால் CHO AL, கீட்டோனாக இருந்தால் C டபுள் பாண்ட் O ஓன், கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்தால் COOH அண்ட் OIC ஆசிட். இது எல்லாமே நம்ம சஃபிக்ஸில் யூஸ் பண்ணுற வேர்டு. நெக்ஸ்ட்லேருந்து போகணும். நெக்ஸ்ட் IUPAC ரூல்ஸ் ஃபார் நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நேம் எழுதும்போது IUPAC நேம் எழுதும்போது என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்? மொத்தம் 6 ரூல்ஸ் இருக்கும். ரூல் நம்பர் 1, ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் த கார்பன் ஆட்டம் டு கெட் த பேரண்ட் நேம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டில் லாங் செயினை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு ரூட் வேர்டு. அந்த செயினுக்கு பேர் பேரண்ட் செயின் சொல்லுவாங்க. அந்த நேம் பேரண்ட் நேம். ரூல் நம்பர் 2, number the carbon atoms of the parent chain beginning at the closest end of the substituent or functional group
these are called located number. The both functional group and substituents are present, then the priority will be given to the functional group. சரி, இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் சப்ஸ்டியூவன்ட் இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூவன்ட் ப்ரெசென்ட் இருக்கிற கார்பனுக்கு நம்ம லிஸ்ட் நம்பர் கொடுக்கணும். சப்போஸ் சப்ஸ்டியூவன்ட்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்து ஃபங்க்ஷனல் குரூப்பும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம பீரியாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் கொடுக்கணும். ஸோ ரூல் நம்பர் 3, in case of alkenes and alkynes, locate the double bond or triple bond and use it to locate the number followed by the dash and a primary physics. The carbon chain is numbered in a such a way that the multiple bond have the lowest possible located number. So suppose carbon carbon double bond or triple bond present ஆயிருந்தா அந்த double bond or triple bond present ஆயிருக்கிற கார்பனுக்கு நம்ம லிஸ்ட் நம்பர் கொடுக்கிறது மாதிரி பார்க்கணும். So if the compound contains a functional group, located and it is the located number followed by a dash and a secondary suffix. So அதை வந்து secondary suffix நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏதாவது functional group present ஆயிருந்தா. So rule number 5, when the primary and secondary suffix are joined, the terminal is E of the primary suffix is removed. பிரைமரியும் செகண்டரி நம்ம ஜாயின் பண்ணும்போது பிரைமரி சஃபிக்ஸையும் செகண்டரி சஃபிக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது டெர்மினல் இருக்கக்கூடிய ஈங்கிற லெட்டரை ரிமூவ் பண்ணிடுவோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை த சப்ஸ்டியூவன்ட் ஆர் யூஸ்டு நம்பர் ஃபாலோடு பை த டேஷ் அண்ட் ஏ ப்ரிஃபிக்ஸ் டூ. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபாலோடு வரக்கூடிய சஃபிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், இப்போ இதையெல்லாம் வச்சு நாம் ஒரு காம்பவுண்ட் எழுதி காட்டுறேன். CH3 CH2 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 CH3 CH3. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு ரூல் ஐடென்டிஃபை த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் த கார்பன் ஆட்டம்ஸ் டு கெட் த பேரண்ட் நேம். ஸோ இதில் லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு லாங்கஸ்ட் செயின் 5 கார்பன் இருக்குது. தென் பிரான்ச்சிலேருந்து எடுத்திங்கன்னா இது ஒரு லாங்கஸ்ட் செயின் டோட்டலாக 5 கார்பன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் செயின் 3 கார்பன் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும்போது லாங் செயின் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரெயிட் செயினை லாங் செயினாக வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டாவது ரூல் படி பார்த்தோமா ஏதாவது சப்ஸ்டியூவன்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம நம்பர் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நான் லெஃப்ட்லேருந்து நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன் 1 2 3 4 and 5. ஸோ டோட்டலி 5 கார்பன் இருக்குது பேரண்ட் செயினில். ஸோ நம்ம ரூட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பென்ட். ஸோ செகண்ட் கார்பனில் உங்களுக்கு சப்ஸ்டியூவன்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சப்ஸ்டியூவன்ட் CH3 இருக்கிறதுனால மெத்தில் குரூப் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் ரூட் வேர்டை பொறுத்த வரைக்கும் 5 கார்பன். ஸோ பென்ட். ப்ரிஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் மெத்தில் குரூப் இருக்குது சப்ஸ்டியூவண்ட்டாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெத்தில். அதனுடைய பொசிஷன் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ 2 மெத்தில். ஸோ அப்போ ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்டு தெரிஞ்சு போச்சு. இப்போ சஃபிக்ஸ் போவோம். சஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் த கிவன் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒன்லி ஹேவ் கண்டென்ஸ் a கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ த சஃபிக்ஸ் வேர்டு இஸ் ANE. ஸோ இப்போ நம்ம ரூல் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்டு ப்ளஸ் சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மெத்தில் ப்ளஸ் ரூட் வேர்டு பென்ட்டு ப்ளஸ் சஃபிக்ஸ் ANE. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணலதுமா 2 மெத்தில் பென்டேன். தட் இஸ் த IUPAC நேம் ஆஃப் த கிவன் காம்பவுண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு அதனுடைய IUPAC நேம் எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட் IUPAC நாமென்க்ளேச்சர் ஆஃப் த ஹைட்ரோகார்பன் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1 ஸ்ட்ரெயிட் செயின், எந்த பிரான்ச்சும் கிடையாது, டோட்டலாக 5 கார்பன். ஸோ நம்மளுக்கு ரூட் வேர்டு மட்டும்தான் இருக்கும். பென்ட்டு சஃபிக்ஸ் வந்து ANE. ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் கிடையாது, ஏன்னா எந்த பிரான்ச்சும் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால பென்டேன். டோட்டலி கார்பன் செயின் இஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2. ஸோ இந்த காம்பவுண்டை பாருங்கள். இந்த காம்பவுண்ட் தான் இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்கஸ்ட் செயின். ஸோ செகண்ட் பொசிஷனில் உங்களுக்கு மெத்தில் இருக்குது. ஸோ அப்போ 2 மெத்தில் பென்டேன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து வரும்.
So that one is a longest chain. 1 2 3 4 5 6 7, totally 7 carbon இருக்கு. So 7 carbon இருக்கு. So இதுதான் substituent. Substituent is a methyl group. அதுக்கு least number வரணும் 1 2 3. So அப்ப 3 methyl hept எல்லாமே single bond, suffix வந்து ane. So அப்ப 3 methyl heptane. So IUPAC nomenclature of the other class of compound solved problem. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டில் நீ ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணுற அப்படின்னா கொடுத்துருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டில் லாங் செயின் சூஸ் பண்ண போகிறோம். அந்த லாங் செயின் வித் ஃபங்க்ஷனல் குரூப்போடு இருக்கணும். ஸோ அப்போ இதுதான் லாங் செயின். இந்த லாங் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கிற கார்பன் இந்த கார்பன், தட் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அப்போ OH ப்ரெசென்ட்டாக இருக்கிற கார்பனுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும். ஸோ அப்போ நம்பர் ப்ரொவைட் த ரைட் டு லெஃப்ட் 1 2 3. ஸோ இப்போ பேரண்ட் செயின் தெரிஞ்சு போச்சு, 3 கார்பன் இருக்கு. ஸோ அப்போ ரூட் வேர்ட் இஸ் ப்ரொப். ப்ரொப் இஸ் த ரூட் வேர்ட். ஓகே. ஸோ எந்த விதமான சப்ஸ்டியூவன்ட்டும் இல்லை, அப்போ ப்ரிஃபிக்ஸ் உங்களுக்கு கிடையாது. ரூட் வேர்டு எழுதியாச்சு. சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 இது இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பிரைமரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ANE ப்ளஸ் 1வது கார்பனில் ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆல்கஹால் வந்தால் சஃபிக்ஸ் வேர்டு OL. ஸோ அப்போ அதில் 1 ஆல். அப்போ இதெல்லாம் சேர்த்து எழுதணும்னா ப்ரொப்பேன் 1 ஆல். லாஸ்ட்டாக இருக்கிற ஈயை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ப்ரொப்பேன் 1 ஆல். That's the IUPAC name of the given compound. Next, IUPAC name of various class of compound. பாருங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு பப்ளிக்கில் ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை 3 காம்பவுண்ட் 4 காம்பவுண்ட் கொடுத்து 2 மார்க்லேயே இல்லை 4 மார்க்லேயே கூட நம்மளுக்கு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ பார்க்கக்கூடிய 2 முக்கியமான காம்பவுண்ட் எத்தனால் பற்றியும் எத்தனோயிக் ஆசிட் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனால். எத்தனால் இஸ் காமன்லி நோன் ஆஸ் ஏ ஆல்கஹால் பிகாஸ் தட் இஸ் கண்டைன்ஸ் ஏ ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப். So all alcoholic beverages are some cough syrup and contains a alcohol. cough syrup நம்ம சாப்பிடக்கூடிய இருமல் மருந்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனால் இருக்கும். So it is molecular formula for the ethanol is C2H5OH. That is the structural formula for ethanol. So இந்த எத்தனாலுடைய manufacture ethanol from molasses. First இந்த molasses அப்படின்னா என்ன சார்? It is a byproduct obtained during the manufacture of sugar from sugar cane. sugar caneலிருந்து சுகரை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட். தட் மீன்ஸ் அடிஷ்னல் ப்ராடக்ட். அதான் பாருங்கள் உங்களுக்கு இமேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோலாசஸ். ஸோ இந்த மோலாசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனால் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த எத்தனாலை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டெப் இன்வால்வ் in the manufacture of ethanol from molasses: dilution of molasses, addition of nitrogen source, addition of yeast, distillation of wash. ஸோ இந்த 4 பாயிண்டில் நம்ம ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதாவது எத்தனாலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டைலூஷன் ஆஃப் molasses. Molasses is a first diluted with water bring a down concentration of the sugar about 8 to 10%. ஸோ 8லிருந்து 10% அளவுக்கு குறையிற வரைக்கும் நாம் அதை வந்து ஃபஸ்ட்டு டைலூட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது addition of nitrogen source. Molasses usually contains enough nitrogenous matter to act as a food for yeast during the fermentation process. ஸோ நம்ம இந்த மோலாசஸ்லேருந்து எத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கணும். சப்போஸ் நைட்ரஜன் கண்டென்ட்டுடைய அளவு மோலாசஸில் பூவராக இருந்தால் மேபி அடிஷன் ஆஃப் அம்மோனியம் சல்ஃபேட் ஆர் அம்மோனியம் பாஸ்பேட். அம்மோனியம் சல்ஃபேட்டையோ இல்லை அம்மோனியம் பாஸ்பேட்டையோ நீ ஆட் பண்ணலாம். ஸ்டெப் 3 அடிஷன் ஆஃப் ஈஸ்ட். The solution obtained in the step 2 is collected. Step 2ல நம்ம ஆட் பண்ண அந்த அம்மோனியம் சல்ஃபேட் ஆர் அம்மோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ண அந்த சொல்யூஷனை கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதை ஃபெர்மெண்டேஷன் டேங்க்குள்ளே போடுறோம். டேங்க்கில் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். The mixture is kept 303 Kelvin for few days. சில நாளுக்கு வந்து 303 கெல்வினில் அதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா during this period the enzyme invertase and zymase present in yeast. ஈஸ்டில் இருக்கக்கூடிய 2 என்சைம், இன்வெர்டேஸுங்கிற என்சைம் அண்டு சைமேஸுங்கிற என்சைம், இவங்க 2 பேரும் சேர்ந்து மோலாசஸ்லேருந்து எத்தனால் நம்மளுக்கு கிடைப்பாங்க பாருங்கள். தட் இஸ் ஏ மோலாசஸ் சுகர் கேன் ஜூஸ். இன்வெர்டேஸுங்கிற என்சைம் அந்த சுக்ரோஸ் மாலிகுலை, அதாவது சுகர் மாலிகுலை உங்களுக்கு குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுது. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸில்
ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைம்னால நம்மளுக்கு எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு பயோ எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட். டிஸ்டிலேஷன் ஆஃப் வாஷ். வரக்கூடிய எத்தனால் வந்து பியூரிட்டி இருக்குமா சார் அப்படின்னா கிடையாது. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் பண்ண போகிறோம். பாருங்கள், the fermented liquid containing a 15 to 18% of alcohol. நாம் ஃபெர்மெண்டேஷன் டேங்கில் போட்டு எடுத்த ஆல்கஹாலில் 15 to 18% தான் ஆல்கஹால் இருக்கும். is now subjected to fractional distillation. The main fractional drawn in a aqueous solution of ethanol which contains a 95.5% of ethanol and 4.5% of water. This is called a rectified split. It's a very important 2 mark question. What is rectified split? This mixture reflected over the quicklime for about 5 to 6 hours and then allowed to stand for the 12 hours. On distillation of the mixture, pure alcohol that is obtained. This type of alcohol is known as absolute alcohol. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட் ஆல்கஹால்னா என்ன பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எத்தனால். எத்தனால் இஸ் ஏ கலர்லெஸ் லிக்விட் ஹேவிங் ஏ ப்ளீசன்ட் ஸ்மெல் அண்ட் டூ பர்னிங் டேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வாயில் பட்டா எரியும், எரிச்சல் ஊட்டக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் ஏ ப்ளீசன்ட் ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர்லெஸ் லிக்விட், கலர் இருக்காது. ஸோ இட் இஸ் ஏ வாலட்டைல் லிக்விட். ஓப்பனில் வச்சோம்னா வாலட்டைல் ஆயிரும். அதே சமயத்தில் பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 780 degree Celsius or 351 Kelvin, which is much higher than that of the corresponding alkane ethene. So next, it is a completely miscible with water in all proportion. வாட்டரோட மிசிபிள் பண்ணால் எல்லா ப்ரொபோர்ஷன்லையும் உங்களுக்கு என்ன ஆகும்னா மிசிபிள் ஆகும். அடுத்து டீஹைட்ரேஷன். Dehydration, when ethanol is heated with concentrated sulfuric acid at 443 Kelvin, is lost the water molecule dehydrated to form a ethane. ஸோ ஒரு எத்தனால் வந்து சல்ஃபூரிக் ஆசிடில் போட்டு 443 Kelvin ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈத்தீனாக மாறும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஹேப்பன்ஸ் வென் டீஹைட்ரேஷன் இன் எத்தனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், டீஹைட்ரேஷன் வித் ரியாக்ஷன் வித் சோடியம். எத்தனால் ரியாக்ட் வித் சோடியம் metal to forms a sodium ethoxide and hydrogen gas. பாருங்கள், எத்தனால் வந்து நீங்கள் சோடியம் மெட்டலோட ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சோடியம் ஈத்தாக்சைடும் ஹைட்ரஜன் கேஸும் வெளியே வரும். ஸோ நெக்ஸ்ட், ஆக்சிடேஷன். எத்தனால் ஆக்சிடைஸ் டு எத்தனோயிக் ஆசிட் வித் அல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆர் அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட். பாருங்கள், எத்தனால் நம்ம ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஸோ எத்தனோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஆக்சிடேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் தென் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா that is a potassium dichromate is a good oxidizing agent. The oxidizing agent of color is orange color. After the oxidation, the potassium dichromate orange color change to the green color. So next, esterification. Important 3-4 mark question. The reaction of the alcohol with carboxylic acid gives a having a fruity order compound. Fruit smell இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கிடைக்கும். இது எஸ்டர். பாருங்கள், எத்தனால் ப்ளஸ் எத்தனோயிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், எத்தில் எத்தனோயேட். டீஹைட்ரஜனேஷன். டீஹைட்ரஜனேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் கேஸை ரிமூவ் பண்ணுறது தான் டீஹைட்ரஜனேஷன். when vapor of ethanol is passed to overheated copper used the catalyst at 573 Kelvin, it is a dehydrogenated, is a acetaldehyde. Ethanol is dehydrated to forms a acetaldehyde. Combustion. Ethanol is highly inflammable liquid. It burns with the oxygen to forms a carbon dioxide and water. Ethanol வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டராகவும் டீகம்போஸ் ஆகும் எப்போ presence of oxygen ஓட. So use of ethanol in medical wipes as an antiseptic, as an antifreeze in automobile radiators, for effectively killing microorganism like bacteria, fungi, etc. by including it is a many hand sanitizer. So as an antiseptic to sterilize woods in hospital, as a solvent for drugs, oil, fat and perfumes, dyes, etc. in the preparations of methylated spirit. It's a very important 2 mark. Methylated spirit na enna sir appadina 95% of ethanol and 5% of methanol. இது வந்து பப்ளிக்ல இன்சைட் 1 மார்க்கா நம்ம எதிர்பார்க்கலாம். So rectified spirit, mixture of 95.5% of ethanol and 4.5% of water. Then power alcohol, mixture of petrol and ethanol. பெட்ரோல் எத்தனாலை மிக்ஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் பவர் ஆல்கஹால். இது 3லிருந்து 1 மார்க் ஒன்று எதிர்பார்க்கலாம். டு என்ஹான்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் ஃபுட் எக்ஸ்ட்ராக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்,
a common food flavors which is made to by processing vanilla beans in a solution of ethanol and water. So next, ethanoic acid. So ethanoic acid or acetic acid is one of the most important members of the carboxylic acid and family. So molecular formula is C2H4O2. C2H4O2. அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய மேனுஃபேக்சர் எத்தனால் ஆக்சிடைசர் பண்ணுறோம், எத்தனோயிக் ஆசிட் கிடைக்குது. நம்ம இதை ஏற்கனவே போன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எத்தனோயிக் ஆசிட் இஸ் a colorless liquid having an unpleasant odor. It is a sour in taste. It is a miscible with water in all proportion. It's a boiling point of higher than the corresponding alcohol, aldehyde and ketones. ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன்ஸை விட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோயிக் ஆசிட்டுக்கு அதிகமாக இருக்கும். On cooling, pure ethanoic acid frozen to form a like flask. They look like a glaciers, so it is called a glacier acetic acid. Very, very important 2 mark question. Chemical properties of ethanoic acid. Reaction with metal. Ethanoic acid react with metal like a sodium, zinc, etc. to liberate the hydrogen gas. பாருங்க, ethanoic acid react with zinc and react with sodium to liberate the hydrogen gas. So next, reaction with carbonates and bicarbonates. Ethanoic acid react with carbonates or bicarbonates to form a carbon dioxide gas. Reaction with base. Ethanoic acid react with sodium hydroxide to form a sodium ethanoate and water. So decarboxylation reaction is very, very important. Decarboxylation means removal of CO2. எப்படி டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொன்னோமோ அந்த மாதிரி டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் CO2. சோடியம் அசிட்டேட் ரியாக்ட் வித் சோடா லைம். NaOH CaOவும் சேர்ந்த மிக்சருக்கு பேர் சோடா லைம். சோடா லைம் இஸ் எ குட் டீகார்பாக்சிலேட்டிங் ரியேஜென்ட். ஸோ த சோடியம் அசிட்டேட் react with soda lime to form a methane gas and produce sodium carbonate. So use of ethanoic acid in the manufacture of plastic, it making a dyes, pigments and paint, in printing on fabrics, as a laboratory reagent, for coagulating rubber from latex, in the production of pharmaceuticals. So organic compounds in daily life. நம்ம daily lifeல என்னென்ன organic compounds யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா hydrocarbon, fuel like LPG, liquid petroleum gas, petrol and kerosene, raw material for various important synthetic materials, polymeric materials like a tire, plastic containers. இதெல்லாமே hydrocarbons. So alcohol as a solvent, as an antiseptic agent, raw material for the various important synthetic materials. Aldehyde uses. Formaldehyde as a disinfectant, raw material for synthetic materials. Ketone as a solvent and stain remover. So next, ether, anesthetic agent for pain killer. So hospital வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயின் கில்லராக அனஸ்தட்டிக் ஏஜென்ட்டாக யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஈத்தர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ்டர், ஆல் த குக்கிங் ஆயில்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் கண்டெயின்ஸ் எஸ்டர்ஸ். ஸோ எஸ்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரூட் எசன்ஸ் எல்லாம் நிறைய வருது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்டராஸ் தான் இருக்கும். ஸோ சோப் அண்ட் டெட்டர்ஜென்ட். So what is mean by soap? Is a cleaning agent that is composed of the one or more salt of fatty acids. சார் இந்த மாதிரி ஒன் ஆர் மோர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுனாவே தட் இஸ் கால்ட் எ சோப். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்னுடைய டெஃபினிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிட்டர்ஜென்ட் இஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட் ஆர் எ மிக்சர் ஆஃப் எ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், சோப். வாட் இஸ் மீன் பை சோப்? Soap are the sodium or potassium salt of some long chain carboxylic acid called fatty acids. சார் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் மிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிடை தான் நம்ம சோப்புன்னு சொல்லுவோம். சோப் இஸ் கிளாசிஃபைட் இன்டு a two type, hard soap and soft soap. So first, what is hard soap? Soaps which are the prepared by the saponification of oil or fat with a caustic soda are known as a hard soap. They are usually used for washing purpose. சார் நம்ம ட்ரை கிளீனிங்க்கு ப்ளஸ் வாஷிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் சோப். வாட் இஸ் சாஃப்ட் சோப்? சோப் விச் ஆர் ப்ரிப்பேர்டு பை த சஃபானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட்ஸ் வித் பொட்டாசியம் சால்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் சால்ட் இருக்கும். ஸோ இதுதான் ஹார்ட் சோப்புக்கும் சாஃப்ட் சோப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்.
are known as a soft soap are called used for a cleansing the body. நம்ம பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் பாத் சோப்பாக யூஸ் பண்ணுறது சாஃப்ட் சோப். Manufacture of soap kettle process. This is the oldest method but is still widely used for the small scale preparation. சார் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஓல்டு மெத்தட், இருந்தாலும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் ப்ரிப்பரேஷனுக்காக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர் ஆர் மெயின்லி 2 steps to be the following this process. Saponification. First step, saponification. The oil which is used in this process is taken in a iron tank. The alkaline solution 10% is added to the kettle, a little in excess. The mixture is obtained by the passing steam through it. The oil get hydrolysis after the several hours of the boiling. This process is called a saponification. So very very important. So higher studies in the questions வந்து ரொம்ப 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 important. So next, salting out of soap. The common salt is then added to the boiling mixture. Soap is finally precipitated in the tank. After the several hours, the soap is rises to the top of the liquid as a curdy mass. So the neat soap is taken off from the top. It is then allowed to cool down. Effect of the hard water on soap. Hard water la soap nuடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்? ஹார்ட் வாட்டர் கண்டென்ஸ் ஏ கால்சியம் அண்ட் மெக்னீசியம். ஏன் அதை வந்து ஹார்ட் வாட்டர்னு சொல்கிறோம்னாவே இவங்க 2 அயான்ஸ் தான் மெயின் ரீசன். இந்த 2 அயான்ஸ் தான் அந்த வாட்டர்னுடைய நேச்சரை வந்து ஹார்ட் நேச்சராக மாற்றுது. கால்சியம் 2+ அண்ட் மெக்னீசியம் 2+. That limits the cleaning action of soap. When the combination with soap, hard water develops the thin layer, the precipitation of the metal ion called scum. ஸோ அந்த மெட்டல் அயான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கம் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். இந்த ஸ்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை கரையை ரிமூவ் பண்ண விடாது. ஸோ which leaves a deposit on the cloth or skin and does not easily rinse away. அப்போ ஹார்ட் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சோப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் வாட்டரில் எஃபெக்டிவ் அந்தளவுக்கு இருக்காது. டிடர்ஜென்ட். சார் சோப்புக்கும் டிடர்ஜென்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் பாருங்க. these are the salt of sulfonic acid of alkyl hydrogen sulfate. Sulfonic acid or alkyl hydrogen sulfate in comparison to soap which is salt of carboxylic acid. The detergent do not form a precipitation with Ca2+ and Mg2+. so அங்க நடந்த scum precipitation இங்க நடக்காது. so present in the hard water, so the cleansing action of detergent is better than the soap. அப்போ ஹார்ட் வாட்டரில் டிடர்ஜென்ட்டினுடைய கிளீனிங் ஆக்ஷன் சோப்பை விட பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் டிடர்ஜென்ட். Detergent can be prepared by adding a sulfonic acid to proceed. Hydrocarbon obtained from the petroleum. The modern detergent containing several other ingredients and the initial listed as follows. சார் டிடர்ஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது? சோடியம் சிலிகேட் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க. டஸ் நாட் டேமேஜ் த வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சோடியம் சிலிகேட் யூஸ் ஆகுது. fluorescent whitening agent. fluorescent whitening agent glow to the cloth. cloth வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு whitening வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. then oxygen removal of the certain stain from the cloth. கிளாத்தில் இருக்கக்கூடிய ஸ்டெயினை ரிமூவ் பண்ணுறது ஆக்சிஜன். தென் சோடியம் சல்ஃபேட் ப்ரிவெண்ட் த கிராக்கிங் ஆஃப் த டிடர்ஜென்ட் பவுடர். டிடர்ஜென்ட் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராக்கிங் ஆகிறத தடுக்கிறதுக்கு சோடியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதில் என்சைம் இருக்கும். ரிமூவ் த ஸ்டெயின் லைக் பிளட் அண்ட் வெஜிடபிள் ஜூஸ். பிளட்னாலையும் வெஜிடபிள் ஜூஸ்னாலையும் இப்போ ஏற்படக்கூடிய ஸ்டெயினை வந்து ரிமூவ் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய என்சைம். Then aroma compound, the cloth fragrant after the washed with detergent. detergentல வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாத் வந்து நல்ல நறுமணமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அரோமா காம்பவுண்ட். நெக்ஸ்ட், கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். சோப் எப்படி சார் கிளீனிசிங் பண்ணுது அப்படின்னா, a soap molecule contains a 2 chemically distinct part. 2 distinct part இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலார் எண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போலார் எண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேவிங் எ லாங் டெய்ல். அது வந்து ஹெட்னு சொல்லுவாங்க, இதை வந்து டெய்ல்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்.
பாருங்க, இப்போ ஒரு சோப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக் ஹெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் டெயில். ஸோ ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா வாட்டர் லவ்விங், இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹேட்டிங். சார் வாட்டர் ஹேட்டிங் யாருங்க சார் அப்படின்னா ஹைட்ரோகார்பன் பார்ட். வாட்டர் லவ்விங் யாருங்க சார் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலேட் பார்ட். ஸோ வாட்டர் ஹேட்டிங்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகார்பன் பார்ட் டிசால்வ்டு இன் ஆயில் அண்ட் ஃபேட் ஆர் கிரீஸ். ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லக்கூடிய வாட்டர் லவ்விங் பார்ட் கார்பாக்சிலேட் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசால்வ்டு இன் வாட்டர். ஸோ இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் பாருங்கள், ஒரு டர்ட்டி கிளாத் எடுத்துக்கிறேன், இதை வந்து டர்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா, டர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆயில் ஆர் கிரீஸாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் பார்ட் அதில் டிசால்வ் ஆகி உங்களுக்கு மிசல்ஸ் வெளியே தள்ளிடும். ஸோ அந்த நுரையில் உங்களுக்கு அழுக்கு வெளியே வந்துடும். ஓகேங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் செய்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் பார்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிட்டர்ஜென்ட் ஓவர் சோப். Can be used in both hard and soft water. Can clean more effectively in a hard water than soap. Can also be used in the saline and acidic water. Do not leave any soap scum on the tub or cloth. Dissolve freely even in cool water. Rinse freely in hard water. Can be used for the washing woolen garments, whereas soap cannot be used. Have a linear hydrocarbon chain which is a biodegradable or active emulsifier of the motor grease. Biodegradable and non-biodegradable detergent. அதாவது biodegradable அப்படின்னா மக்கி போகிறது, non-biodegradable அப்படின்னா மக்காதது அப்படின்னு சொல்லுவாங்க. They have a straight hydrocarbon chain which can be easily degraded by the bacteria. சார் பாக்டீரியாவனால ஈஸியாக டீக்ரேட் ஆகக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா biodegradable detergent. Then they have a highly branched hydrocarbon. நல்லா கவனிங்க, straight chain of the hydrocarbon இருந்தால் biodegradable, அதுவே branched hydrocarbon இருந்தால் அது non biodegradable. It's a very important one mark question. So next, disadvantages of the detergent. Some detergent having a branched hydrocarbon chain are not fully biodegradable by microorganism present in water. So they cause water pollution. சார் சில டிட்டர்ஜென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா branched hydrocarbon இருக்குது, that is a non biodegradable. ஸோ இதெல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது வாட்டர் பொல்யூஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த டிட்டர்ஜென்ட். they are relatively more expensive than soap. சோப்பை விட பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்குமான டிஃபரன்ஸ். இட் இஸ் a sodium salt of long chain fatty acids. It is a sodium salt of sulfonic acid. The ionic part of soap is COONA+. The ionic part of detergent is SO3 minus Na+. It is prepared from the animal fat or vegetable oil. It is prepared from the hydrocarbon obtained from the crude oil. It is effectiveness is reduced when the used for hard water. It is effectiveness even hard water. இது வந்து hard waterல எஃபெக்டிவாக இருக்காது, detergent hard waterல எஃபெக்டிவாக இருக்கும். It forms a scum in hard water. It does not form a scum in hard water. ஸோ இது hard water scum ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இதனுடைய எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சு போயிடுது. இது ஸ்கம்மை ஃபார்ம் பண்ணாதனால இதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்குது. இட் ஹேஸ் a poor foaming capacity. இது வந்து நிறைய கம்மியாக தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இட் ஹேஸ் a rich foaming capacity. நிறைய வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ணும். ஸோ soap are biodegradable. Most of the detergent are non biodegradable. நம்ம சொன்னோம்னா ஹைட்ரோகார்பன் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், நான் பயோடிகிரேடபிளாக இருக்கும். மேக்ஸிமம் சோப் எல்லாமே பயோடிகிரேடபிள். ஓகே, ஸோ ஃபைனல் டிஎஃப்எம் ஆஃப் த சோப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பாத் சோப்பில் எல்லாத்துலேயுமே டிஎஃப்எம் இருக்கும். டிஎஃப்எம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா டோட்டல் ஃபேட்டி மேட்டர். ஸோ அதில் அனிமல் ஃபேட்டினுடைய கண்டென்ட் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதனுடைய சோப்பினுடைய கிரேடை சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம சோப்பை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த சோப்பினுடைய டிஎஃப்எம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த கிரேட் ஆஃப் த சோப் as per the BIS standards, grade 1 soap should be have a 76% of the TFM. நாம் யூஸ் பண்ணுற பாத் சோப்பில் டிஎஃப்எம் அளவு 76 இருந்தால் that is a grade 1 soap, அதாவது பெட்டர் சோப்புன்னு அர்த்தம். ஸோ while the grade 2 and 3 must have 72, while grade 2 and 3 must have 70 and 60%. ஸோ 70% இருந்துச்சுன்னா அது வந்து grade 2,
அதுவே 60% இருந்துச்சுன்னா அது வந்து கிரேட் 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.